அட இவ்வளவு நாள் இந்த ஐடியா தெரியாமல் போச்சு. திடீர் விருந்தினருக்கு இந்த மாதிரி சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 5 முந்திரி, 5 பாதாம், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 3 ஏலக்காய் சேர்த்து நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வெல்லம் கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. இது மாதிரி கரைஞ்சி கொதி வந்ததும் இறக்கி அப்படியே வச்சுடுங்க. இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சூடானதும் 1 கப் அளவுக்கு சேமியா லூஸில் கிடைக்குள்ள அந்த சேமியா வாங்கி, இல்லை பாக்கெட்டில் வாங்கின சேமியா வந்தாலும் 1 கப் அளவுக்கு சேர்த்து நெய்யிலே நல்ல செவர வறுத்து எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு திரும்பவும் அதே வானலில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுபட்டதும் அதில் வறுத்து எடுத்து வச்ச சேமியாவும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கரைய வச்ச வெள்ளைக்கரசில் வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க. மூடி அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சேமியா கடலை மாவு எல்லாமே வெந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு அரைச்சி வச்ச நட்ஸ் பொடியை சேர்த்து நல்லா கலந்து உருண்டை பதத்துக்கு வரணும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நெய் தடவின பிளேட்டில் மாற்றி ஈவனாக சமன்படுத்திட்டு நல்லா ஆறின பிறகு கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி எடுத்து பரிமாற கொடுக்கலாம். இல்லை இது மாதிரி கட்டர் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். சேமியாவில் எப்பவும் பாயாசம், கிச்சடி, உப்புமா, கேசரின்னு செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீ அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும்.